அன்று இரவு மங்களத்துக்கு உறக்கமே வரவில்லை. பற்பல சிந்தித்த வண்ணம் படுக்கையில் வெகுநேரம் புரண்டு கொண்டிருந்தாள். அன்று மாலை வண்டிக்கு ஸ்ரீமான் திவாகரன் தமது வெளிநாட்டு யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றிருந்தார். பம்பாயில் சில தினங்கள் தங்கிவிட்டு பிற்பாடு அங்கிருந்து கப்பலில் அயல் நாட்டுக்கு யாத்திரை தொடங்குவது என்று ஏற்பாடாகியிருந்தது. ஊருக்கு கிளம்பும் ஒரு வாரத்திற்கு முன்னரே அவர் தமது அலுவலகத்திலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு விட்டார். தமது யாத்திரைக்கு போக வேண்டிய ஏற்பாடுகளை கவனிப்பதில் ஒருபுறம் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர் நாளின் பெரும்பகுதியை தமது மனைவியின் அருகில் அமர்ந்து வார்த்தையாடுவதிலேயே கழித்தார். ஸ்ரீமான் திவாகரனிடம் காணப்பட்ட இந்த புதிய மாறுதல் சித்தப்பா முதலானோருக்கு மிக்க ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அவர் மங்களத்திடம் அவ்வளவு நேரம் என்ன பேசினார் என்று அறிந்து கொள்ள பத்மினிக்கு மிக்க ஆவலாக இருந்தது. எனினும் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களிடையே நடந்த சம்பாஷணையில் ஒரு வார்த்தையேனும் அவளால் தெரிந்து கொள்ள இயலவில்லை. ஸ்ரீமான் திவாகரன் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் அருகில் இருந்த வேலையாட்கள் அனைவரும் பணிவுடன் அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவார்கள். அவரது காலடி ஓசை வெகு தொலைவில் கேட்டதும் மங்களத்தை கவனித்த தாதி மின்னல் வேகத்தில் அறையை விட்டு வெளியே சென்று விடுவாள். ஆகவே வேலையாட்கள் மூலம் அங்கே நடக்கும் சம்பாஷணை விவரத்தை அவளால் அறிய முடியாது போய்விட்டது. வராந்தா அருகில் நின்று உள்ளே நடக்கும் பேச்சுவார்த்தையை உற்று கேட்கலாம் என்று பத்மினி 2 தடவைகள் முயன்று பார்த்தாள். அதனாலும் பலன் ஏதுமில்லை. ஸ்ரீமான் திவாகரன் தாழ்ந்த குரலில் சம்பாஷித்தார். மங்களம்மாள் நோய் பலகீனத்தால் மிகவும் மெல்லிய குரலில்தான் பேசினாள். குற்றம் மிகுந்த நெஞ்சாதலினால் பத்மினிக்கு அமைதியே இருக்கவில்லை. அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ? சகோதரனையும் அவன் மனைவியையும் வீட்டை விட்டு வெளியேறும்படி மனைவிக்கு உத்தரவிடுகின்றாரோ என பலவும் எண்ணி அவள் கவலையில் மூழ்கிவிட்டாள். திடீரென்று அறைக்குள் பிரவேசித்தால் ஏதேனும் அரைகுறையாக விஷயங்கள் காதுகளில் படக்கூடும் என எண்ணி 2 சமயங்கள் பத்மினி, அக்கா, என்னை கூப்பிட்டீர்களா என்று புன்முறுவலுடன் பணிவாக வினவியபடி திடீர் பிரவேசம் செய்து பார்த்தாள். அப்பொழுதும் பயன் கிட்டவில்லை. வாயிற்படி அருகே அவள் நெருங்குவதை கண்ணுற்றதும் அவர் மௌனமாகி விடுவார். உன்னை கூப்பிடவில்லையே, நீ கீழே போய் காரியங்களை கவனி என்று மங்களம் அப்பொழுதெல்லாம் சற்று கடுமையாகவே உத்தரவிட்டாள். ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி மேல் தோல்வி என்று ஏற்படவே பத்மினி ஆத்திரத்தில் குமுறி கொண்டு வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். சித்தப்பாவுக்கும் வீட்டில் நடக்கும் சம்பாஷணை யாவும் ஒரே மூடு மந்திரமாக இருந்தது. மிக்க சீற்றத்தைத்தான் உண்டாக்கியது. எனினும் வயதிலும் உலக அனுபவத்திலும் பத்மினியை விட முதிர்ந்தவர் என்ற ஹோதாவில் தமது உள்ளர்த்து உணர்ச்சி குமுறலை அடக்கிய வண்ணம் அவர் தமது தினசரி பூஜையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். வீட்டுக்குள்ளே நிலவி நின்ற இந்த புதிய நெருக்கடியை சமாளிக்க முடியாத போது அவர் ஸ்ரீமான் திவாகரனுக்கு சுகமான யாத்திரையை லைக்க வேண்டும் என்று பகவான் அருள் கோரி விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் செய்விக்க சென்றிருந்ததாக கூறிவிட்டு ஊரை சுற்றி கொண்டிருந்தார். தமது ஸ்ரீமான் திவாகரன் 2வது முறையாக தமது வாழ்க்கையில் மங்களத்திடம் மனம் விட்டு கருத்துக்களையும் தாம் செய்ய நினைத்த காரியங்களையும் விரிவாக எடுத்துச் சொன்னார். என்றுமே அவரிடம் காணாத பரிவும் குழைவும் அவரது வார்த்தைகளில் நிறைந்திருந்தன. அந்த 1 வார காலமும் மங்களத்திற்கு மறக்க முடியாத நாட்களாக இருந்தன. ஒவ்வொரு வார்த்தையும் காதுகளில் ரீங்காரம் செய்த வண்ணமே இருந்தது. தமது அலுவலகத்தின் தற்சமய நிலை, தாம் சேர்த்து வைத்துள்ள ஆஸ்தி, தொழில் மூலம் ஏற்பட்டுள்ள சில கடன் விவரங்கள் அனைத்தையும் ஒலிக்காது மங்களத்திற்கு விவரமாக எடுத்துச் சொன்னார். தாம் அயல்நாடு சென்றிருக்கும் சமயம் அவள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தாம் எழுதி வைத்துள்ள உயிலின் விவரத்தையும் அவளுக்கு விளக்கி விவரித்தார். ஸ்டேஷனுக்கு புறப்பட்ட 1 மணிக்கு முன்பே தமது ஆகாரத்தை முடித்துக்கொண்டு மங்களத்தின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். வெகு நேரம் பற்பல விஷயங்களை பேசிவிட்டு கடைசியாக விடைபெற்று கொள்ளும் முன் அவர் ஒரு சிறு எச்சரிக்கை செய்தார். உனக்கு மன கஷ்டமோ கவலையோ ஏற்பட்டாலும் சரி, உதவி தேவையென்று தோன்றினாலும் சரி, கடந்து போனதையெல்லாம் பாராட்டாது உனது தம்பி நீலகண்டனை வரவழைத்துக்கொள். மைத்திலி நல்ல பெண், உனக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயாராக இருப்பாள் அவள். இந்த யோசனையை மறந்து விடாதே. சுற்றியுள்ள வேறு எந்த மனிதரையும் நம்பி அந்தரங்கத்தை தெரிவிக்காதே என்று கூறிவிட்டு அவளது நலிந்த கரங்களை ஒரு கணம் தொட்டுவிட்டு வெளியேறினார். கணவரது அன்பினால் உள்ளம் கனிந்து போயிருந்த மங்களத்திற்கு அது சமயம் பேசவே முடியவில்லை. இவ்வளவு நற்குண சிலரும் கண்ணியமும் பெருந்தன்மையும் வாய்ந்த இந்த மனிதரை இவ்வளவு வருஷங்களாக நன்றாக அறிந்து கொள்ளாது அசட்டையாக இருந்து விட்டோமே என்ற துயரம் அவள் உள்ளத்தை உலுக்கியது. ஸ்டேஷன் வரை சென்றிருந்து வழி அனுப்பிவிட்டு வரக்கூட முடியாதபடி தனது உடல்நிலை பலகீனமாகி விட்டிருந்ததை எண்ணி அவள் கண்கள் கலங்கின.
மாதவன் எனக்கு பதிலாக ஸ்டேஷனுக்கு வருகிறான். உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி உங்கள் சௌகியம் பற்றி கடிதம் போட்டு கொண்டிருங்கள். என்னை பற்றி கவலையே வேண்டாம். நான் என் உடம்பை நன்றாக கவனித்துக் கொள்வேன். நீங்கள் கூறிய எல்லா விஷயங்களும் ஞாபகத்தில் இருக்கின்றன. ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று துக்கத்துடன் திணறினாள். சிரமப்பட்டு கண்ணீரை அடக்கிக் கொண்டதனால் இவைகளை கூறி முடிக்கும் முன் அவள் உதடுகள் துயரத்தில் துடித்தன. கணவர் கடைசியாக கூறி சென்ற அந்த புத்திமதி வெகு நேரம் சிந்தனையை விட்டு அகலாது எதிரொலி செய்த வண்ணம் இருந்தது. ஸ்ரீமான் திவாகரன் எச்சரிக்கும் முன்பே அவள் தானாகவே மனம் மாறுபட்டு நீலகண்டனையும் மைத்திலியையும் மீண்டும் தனது இல்லத்தில் வந்து வசிக்கும்படி மிகவும் வேண்டி ஒரு கடிதம் எழுதி சித்தப்பாவிடம் கொடுத்து அனுப்பியிருந்தாள். அவர்கள் வராததால் தான் மறக்க விரும்பிய அந்த பழைய சம்பவங்களை நீலகண்டனும் மைத்திலியும் மறக்க விரும்பவில்லை போலும் என எண்ணினாள். அங்கே என்ன நடந்தது, சித்தப்பா என்ன விதமாக பேசினார் என்பது ஒன்றும் மங்களத்திற்கு தெரியாது. இருமுறை சென்று பார்த்தும் சித்தப்பா தோல்வியுடன் திரும்பியதை தெரிவித்தார். நான் என்ன செய்வேன் மங்களம்? உன் தம்பிக்கு உன் முகத்தில் விழிக்கவும் விருப்பமில்லையாம். தன்னை பொறுத்தவரை அக்கா இறந்து போனதாக கருதுவதாக அவன் மிகவும் ஆயாசமாக பேசுகிறான். உனக்கு இதற்கு மேலும் ஆதங்கம் இருந்தால் வேறு யாரையாவது அனுப்பி அவர்களுக்கு புத்தி சொல்லி இங்கே வரவழைத்துக்கொள். இனி அந்த வீட்டிற்கு நான் உயிர் போனாலும் போக மாட்டேன். என் வயதிற்கு கூட அவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். உட்கார் என்று கூட மரியாதைக்கு கூட உபசரிக்காது வாசலில் நிற்க வைத்து வாயில் வந்தபடி பேசி அனுப்பிவிட்டார்கள் என்று 2வது முறையாக தூது சென்றபோது இவ்விதம் நடந்ததாக சித்தப்பா அரற்றினார். வெகு நேரம் வாது செய்து கோபம் அடைந்து விட்டவர் போன்று அவரது முகம் சிவந்து போயிற்று. கண்களில் கோபக்கடல் மிதந்து கொண்டிருந்தது. சித்தப்பாவின் நடிப்பு, அவர் பரிவு அனைத்தையும் மங்களம் உண்மை என்று நம்பினாள். ஆகவே அந்த கூற்றை அவளால் சந்தேகிக்கவே முடியவில்லை. தானே வழியே சென்று சமாதானம் செய்து கொள்ள முயன்றும் தம்பியும் அவன் மனைவியும் தனிந்து போகாது மிகவும் அலட்சியப்படுத்தியதை எண்ணி அவள் உள்ளம் வெகுண்டாள். மைத்திலி வந்து பார்க்கவும் மறுத்து விட்டாளாமே. இந்த பெண்ணுக்கு நான் எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறேன். நீலகண்டனா இப்படி பேசியது? அந்த நாளில் நான் செய்துள்ள உபகாரத்தை சிந்தித்து பார்த்தானா என்று தனக்குள்ளே எண்ணி மனம் புழுங்கினாள். நன்றியற்ற பதர்களை மனம் குடைந்து மன்னித்து மீண்டும் வந்து பார்க்கும்படி அழைத்தது கூட பிசகு என்று தனது புத்தியை நொந்து கொண்டாள். அவளது மனப்போராட்டத்தை நன்றாக உணர்ந்து கொண்ட சித்தப்பாவும் அதற்கு தக்கபடியே உபதேசம் செய்து வந்தார். மங்களம், அக்காவாவது தம்பியாவது புருஷனாவது குழந்தையாவது, இந்த உலகில் பணத்திற்கு பிறகுதான் இவையெல்லாம். நீ யாரையும் இனி நம்பாதே. பகவானிடம் உனது கவலைகளை ஒப்படைத்து விடு. நிச்சிந்தையாக இரு என்று அவளது மனப்போக்கின்படி சமயத்திற்கு தகுந்த வார்த்தைகளை பிரயோகித்து ஆறுதல் கூறி வந்தார். இனி உயிர் போனாலும் நீலகண்டன் என்ற பெயரையே ஸ்மரிப்பதில்லை என்று அவள் தனக்குள் தீர்மானித்திருந்தாள். இந்நிலையில் கணவன் கடைசியாக கூறி சென்ற புத்திமதி அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்கியது. பலவும் யோசித்து அவள் அன்று இரவை உறக்கமின்றி கழித்தாள். ஸ்ரீமான் திவாகரன் வெளியூர் புறப்பட்டு சென்று 15 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. மங்களம் முன்போல் யாரிடமும் அதிகம் பேசாது மௌனமாகிவிட்டாள். எவ்வளவோ முயன்றும் பத்மினியால் அவளை மனம் விட்டு பேச வைக்கவே முடியவில்லை. அவளது விசித்திர மனப்போக்கு பத்மினிக்கு ஆச்சரியத்தையும் உள்ளூர கவலையையும் கொடுத்தது. ஸ்ரீகாந்தனது மாதச் சம்பளம் அவள் வாங்க விரும்பிய பட்டு சேலைகளுக்கு கூட போதியதாக இருக்கவில்லை. மங்களம்மாளின் மனநிலையை ஊன்றி பார்த்தால் அவளுக்கு முன்போல் தம்பி மீது பாசம் அவ்வளவாக இருக்கவில்லை என்று ஊகிக்க இடம் இருக்கிறது. மைதிலியின் மீது சீற்றம் ஊற்றுவது போல் காரணமில்லாது பத்மினி மீதும் சீற்றம் கொண்டு ஒரு நாள் தம்பியையும் மனைவியையும் வெளியேற உத்தரவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மங்களத்தை நம்பிக்கொண்டு யாரும் உலகிலே வாழவே முடியாது. இன்று அன்பை பொழிவாள், நாளை கோபத்தை கக்குவாள், அதற்கு அடுத்த நாள் அடித்து துரத்தவும் செய்வாள். ஆகவே தனியாக வாழ பண வசதிகள் செய்து கொள்ள வேண்டும் என்று தனக்குள்ளே திட்டமிட்டு கொண்டாள் பத்மினி. தனது உள்ளத்திலே உதித்த இந்த தீர்மானத்தை தனது சத்திய ஆலோசனை சகாவான சித்தப்பாவிடம் கூட அவள் கூறவில்லை. ஏனெனில் கொள்ளைக்கு சென்றாலும் கூட்டு உதவாது என்ற பழமொழியை அவள் பெரிதும் நம்பினாள். விரைவிலே தனது திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரத் தொடங்கிவிட்டாள். அதன் பயனாக வீட்டு செலவிற்காக மங்களத்திடம் அன்றாடம் எடுத்துக்கொண்ட சில்லறை பணத்தில் 3/4 பாகம் அவளது இரும்பு பீரோவிற்குள் சென்று சேர்ந்து கொண்டது. வண்ணனுக்கு சம்பளம் கொடுத்தது, பால்காரனுக்கு பாக்கி தீர்த்தது என்று பலவிதமான கற்பனை செலவுகளை உற்பத்தி செய்து தனது வருவாயை நாலாபுரமும் பெருக்கிக் கொண்டாள். ஆனால் இவ்வளவும் அவளுக்கு திருப்தியை தரவில்லை. அரையும் காலுமாக சேர்த்து எந்த காலத்தில் அவள் ஆசைப்பட்ட பங்களாவை விலைக்கு வாங்க முடியும்?
ஆகவே அவளுக்கு பணம் சேர்க்க வேறு ஒரு அபூர்வமான யோசனை மூளையில் உதயமாகியது. வீட்டு செலவுக்கு பணம் தேவை என்று கேட்டபொழுது மங்களம் தன் தலையணை அடியில் வைத்திருந்த பெரும் சாவி கொத்தை அவளிடம் கொடுத்து பீரோவை திறந்து வேண்டிய தொகையை எடுத்துக்கொள்ள உத்தரவிடுவது வழக்கமாகிவிட்டிருந்தது. அந்த சாவி கொத்தில்தான் மங்களத்தின் விலை உயர்ந்த நகைகள் வைத்திருந்த இரும்பு பீரோவின் சாவிகளும் இருந்தன. அன்று காலை வழக்கம்போல் பத்மினி செலவிற்காக பணம் எடுக்க பீரோவை திறந்தாள். வேண்டியதை எடுத்து முடித்து கொண்டதும் அருகில் இருந்த பெரிய இரும்பு பீரோவை கண்டு அவள் நெஞ்சம் பேராசையில் படபடத்தது. சுற்றுமுற்றும் கண்களை ஓடவிட்டு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டதும் சப்தமிடாது பூட்டு துவாரத்தில் சாவியை நுழைத்து மெல்ல திருப்பினாள். கதவை திறந்து நடுங்கும் கரங்களால் அவசரமாக தட்டுகளை துழாவினாள். யோசிக்கவோ ஆராய்ந்து பார்க்கவோ நேரம் இருக்கவில்லை. எந்த நிமிஷமும் அறைக்குள் சித்தப்பாவோ வேறு வேலைக்காரர்களில் வேறு யாருடமோ வந்துவிடக்கூடும் என்ற பயத்திலே தட்டின் முன்னால் இருந்த பெரிய வெல்வெட் பெட்டியை சரக்கென இழுத்து மடியில் மறைத்து கொண்டாள். பீரோவை அவசரமாக மூடி பூட்டி பதைக்கும் நெஞ்சுடன் சாவியை இடையில் சொருகி கொண்டாள். வெல்வெட் பெட்டிக்குள் என்ன நகை இருந்ததென்று திறந்து பார்க்க கூட அவளுக்கு அவகாசம் இருக்கவில்லை. வெளிவராந்தாவிலே காலடி ஓசை கேட்பதை உணர்ந்ததும் திடுக்கிட்டு கிளியுடன் பெட்டியை மடியிலிருந்து உருவி அருகில் இருந்த புத்தக அலமாரியில் புத்தகங்களுக்கு பின்புறம் மறைவாக ஒளித்து மறைத்துவிட்டு வெளியே வந்தாள். மனதிலே ஆசை பொங்கி பீறிட்டு வந்த போதிலும் இந்த குற்றத்தை செய்த பின்பு பத்மினிக்கு அன்று முழுவதும் மனதிலே அமைதியே இருக்கவில்லை. இரவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்த வண்ணம் பீதியுடன் காத்திருந்த அவள் போஜனம் முடிந்ததும் ஏதோ காரியமாக மாடிக்கு செல்கிறவள் போல பாவனை செய்து கொண்டு பீரோக்கள் வைத்து உள்ள அறைக்கு வந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு திருப்தி அடைந்தவளாக புத்தக அலமாரியை திறந்து பெட்டி வைத்த தட்டில் புத்தகங்களுக்கு பின்னால் கையை விட்டு துழாவினாள். பத்மினியின் நெஞ்சு திகிலினால் நின்றுவிடும் போல் படீர் படீர் என்று அடித்து கொள்ள தொடங்கியது. அவள் முகம் பயத்தினால் வெளிரடைந்து போயிற்று. உடல் முழுவதும் வியர்வை வழிந்தோடியது. மங்களம்மாளின் விலை உயர்ந்த வைர அட்டிகையை தனக்குள் அடக்கி கொண்டிருந்த வெல்வெட் பெட்டியை அங்கே காணவில்லை. காலை போஜனத்திற்கு பின்னர் சிந்தனை மிக்கவளாக பத்மினி வாயிற்புற தரையில் உட்கார்ந்திருந்தாள். காணாமல் போன அந்த விலை உயர்ந்த வைர ஆபரணத்தை நினைத்து நினைத்து அவள் உள்ளம் கலங்கி கொண்டிருந்தாள். இந்நிலையில் அவளுக்கு யாருடனும் பேச பிடிக்கவே இல்லை. ஆகவே தனிமையை நாடிய அவள் அறைக்குள் வந்து அமர்ந்தாள். பூஜையையும் ஆகாரத்தையும் திருப்திகரமாக முடித்து கொண்டிருந்த சித்தப்பா வெற்றிலை பெட்டியை சுமந்தவராக அறைக்குள் வந்தார். மின்சார விசிறியை சுழல செய்துவிட்டு அவள் எதிரே அமர்ந்து கொண்டார். நிதானமாக பெட்டியை திறந்து வெற்றிலை கட்டை வெளியே எடுத்து அதன் மீதிருந்த ஈரம் போக மேல் துண்டினால் துடைத்து கொண்டிருந்தார். பத்மினி தனக்குள் ஏற்பட்டிருந்த கவலையில் அவரை கண்டும் காணாதது போல் மௌனமாக இருந்தாள். அரை கவுளி வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி வாயில் அடைத்து கொண்டு சுவைத்து நின்ற வண்ணம் சித்தப்பா பத்மினியின் முகத்தை அடிக்கொரு தடவை பார்த்து கொண்டு தமக்குள் லேசாக புன்முறுவலித்து கொண்டார். தரையை நோக்கிய வண்ணம் கன்னத்தில் கையை ஊன்றிக்கொண்டு அவள் பெருமூச்செறிந்ததை பார்த்ததும் அவருக்கு சிரிப்பு தாழவே முடியவில்லை. ஏனம்மா பத்மினி, கப்பல் கவிழ்ந்து விட்டது போல் ஒரே சோகபாவத்திலே இருக்கிறாயே, என்ன நடந்தது என்று கேட்டுவிட்டு வாய்விட்டு உரக்க நகைத்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்த பத்மினிக்கு அவரது சிரிப்பும் அட்டகாசமான பேச்சும் ஆத்திரத்தை உண்டாக்கின. என்னவோ சித்தப்பா, என் தலையெழுத்தை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டேன் என்று அசட்டையாக பதிலளித்துவிட்டு அவள் அவ்விடத்தை விட்டு போக எழுந்திருந்தாள். சித்தப்பா மீண்டும் ஒரு முறை உரக்க சிரித்தார். ஏனம்மா குழந்தாய், உன் தலையெழுத்திற்கு என்ன குறை? அது பேஷாகத்தானே இருக்கிறது. எங்கே எழுந்து போகிறாய்? இந்த கிழவனை மதிக்காது நாமே காரியங்களை செய்து முடிப்போம் என்று நீ கிளம்பினாலும் விதி உன்னை தனியே போக விடுகிறதா பார். ஆச்சரியமா இருக்கிறதம்மா எனக்கு என்று பூடகமாக பேசி அவர் மறுபடியும் சிரித்தார். பத்மினி திடுக்கிட்டு போனாள். எனினும் மெல்லிய குரலில், என்ன சித்தப்பா, நீங்கள் பேசுவது ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லையே என்று சாமர்த்தியமாக பதிலுக்கு கேட்டாள். பொருளை பார்த்த பிறகுதானே உனக்கு எல்லாம் விளங்கும். அவசரப்படாது, அப்படியே உட்கார் என்று சற்று அதட்டலாக உத்தரவிட்ட சித்தப்பா எழுந்து ஜன்னல் அருகே சென்று வெளியே எட்டி பார்த்தார். தோட்டத்திலோ அறை அருகிலோ யாரும் இல்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு பின்னால் தமது இடையில் சொருகியிருந்த ஒரு மணிப்பர்சை எடுத்து திறந்து அதிலிருந்த ஒரு காகித பொட்டலத்தை அவள் கையில் வைத்தார். தேள் கொட்டிவிட்டதை போன்று பத்மினி திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. பயத்தில் நாக்கு உலர்ந்து போயிற்று. சித்தப்பா, இது என்று கூற முடியாது திணறினாள். ஆமாம் அம்மா பத்மினி, மங்களத்தின் பீரோவிலிருந்து நீ சாமர்த்தியமாக இதை எடுத்து புஸ்தக அலமாரிக்கு பின்னால் ஒளித்து வைத்தாய்.
இந்த விதமான ஒரு காரியம் செய்ய நீ உத்தேசித்திருப்பதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் எடுத்து பத்திரமாக வைத்திராது. ஒரு சமயம் இந்த விலை உயர்ந்த பொருள் வேலைக்காரர்கள் எவரிடமாவது அகப்பட்டிருந்தால் என்ன கதியாயிருக்கும்? யோசித்துப் பார். மேலும் குழந்தாய், அவசர புத்தியில் நீ சரியாகவே ஆலோசிக்கவில்லை. என்னை போன்ற ஒரு புருஷனின் உதவி இல்லாது பெண் குழந்தையான நீ இதை வெளியில் எப்படி விற்று முதலாக்க முடியும்? சொல். அகப்பட்டு கொண்டால் ஆபத்தும் அவமானமும் அல்லவா வந்து சேரும் என்று மூச்சு விடாது பேசினார். வெக்கமும் துயரமும் தாழ முடியாது பத்மினி திகைப்புடன் அவரை வெறித்து பார்த்தாள். நாம் அரை திருடி என்றால் சித்தப்பா பக்கா திருடராக இருக்கிறாரே என்று யோசிக்கிறாயா அம்மா? கிழவன் என்று நீ என்னை அசட்டை செய்து என் ஆலோசனைகளை மறுக்க நினைத்தால் உனக்கு பயன் ஏதும் கிட்டாது. ஆரம்பத்திலிருந்து நான் உனக்கு பன்முறை சொல்லியிருக்கிறேன். இந்த பங்களா, இந்த பணம், இந்த ஆபரணங்கள் அனைத்தையும் உன்னுடையதாக்கிவிட்டுத்தான் நான் மறுவேலை பார்க்கப் போகிறேன் என்று பண்ணி பண்ணி கூறியிருக்கிறேன். எனினும் உனக்கு இந்த கிழவனின் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை. சொந்த முயற்சிகளில் ஈடுபட்டு விட்டாய் இல்லையா? நீ நகையை எடுப்பதை நான் பார்த்தது நல்லதாகிவிட்டது. பிறர் கண்களில் பட்டிருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் யோசித்தாயா என்று அதட்டலாக கேட்டார். அவமானமும் பயமும் பத்மினியை பிடித்து ஒரேடியாக உலுக்கின. அவளது முகமும் கண்களும் சிவந்து போயின. விழிக்கோடியில் திரண்டு வந்த கண்ணீர் வெள்ளம் சிறு முத்துத்துளிகளாக கன்னங்களின் மீது உருண்டோடத் தொடங்கின. சித்தப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று விம்மி விட்டு அவள் வெளியே செல்ல எழுந்திருந்தாள். அகங்காரம் பிடித்த பெண்ணே, அப்படி வா வழிக்கு என்று தமக்குள் முணுமுணுத்த முத்துசுவாமி, அம்மா குழந்தாய், எங்கே எழுந்து ஓடுகிறாய்? ஏன் இந்த கண்ணீர்? உனது நன்மைக்கு சொன்னேன். உனது சுகமே எனது சுகம். ஆகவே உன் காரியங்களில் நான் பூரணமாக ஒத்துழைப்பேன். கவலைப்படாதே. இப்படி அந்த நகையை கொடு. இது விற்பனையாகி கிடைக்கும் தொகையில் ஒரு பாதி உனக்கு, ஒரு பாதி எனக்கு என்று பகிர்ந்து கொண்டால் ஆச்சு என்றார். கண்ணீரை துடைத்து கொண்ட பத்மினி, சரி சித்தப்பா, உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டு அந்த நகையை அவரிடமே பத்திரமாக திருப்பி கொடுத்து விட்டாள். இத்தகையதொரு உடன்பாடு அவர்களிடையே நிகழ்ந்த பின்னர் பத்மினிக்கு அதிக சிரமம் ஏதும் இருக்கவில்லை. அவளை பொறுத்தவரை சமய சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது கையில் அகப்பட்ட நகைகள், பாத்திரங்கள் முதலியவற்றை மங்களம்மாளின் பெட்டி, பீரோ முதலியவற்றிலிருந்து எடுத்து சித்தப்பாவிடம் கொடுத்து விடுவாள். சித்தப்பா அதை வெளியே எடுத்து சென்று உருத்து எறியாது மாற்றி வந்த விலைக்கு விற்று பணத்தை எடுத்து வருவார். இருவரும் பின்னர் ஆளுக்கு பாதியாக அந்த தொகையை பிரித்து கொள்வார்கள். இப்படியாக ஒரு கூட்டுத் தொழில் அவர்களிடையே ஆரம்பமாகியது. படுத்த படுக்கையாக கிடந்த மங்களம்மாளுக்கு வீட்டுக்குள்ளே நடந்த இந்த பெரும் கொள்ளை கொஞ்சம் கூட தெரிய வராதிருந்தது. பீரோவில் இருந்த நகைகள் திடீர் திடீர் என்று காணாமல் போய் கொண்டிருந்ததையோ அல்லது பெட்டியில் அடுக்கி வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்கள் மாயமாக மறைந்து கொண்டு வந்ததையோ அவள் சிறிதும் அறியவே இல்லை. 4-5 மாதங்களில் பத்மினியும் சித்தப்பாவும் பிற்காலத்தில் யாரு தயவும் இன்றி கவலையற்று வாழ வேண்டிய அளவு சொந்த பணம் சேர்த்து கொண்டு விட்டிருந்தனர். சொத்து சேர்க்கும் இந்த புதிய முறை முன்பே தெரியாது போயிற்றே என்று இருவரும் அடிக்கடி சொல்லி வீணே கடந்து போன நாட்களை குறித்து வருந்தவும் செய்தார்கள். வாழ்க்கையில் நான் கொண்டிருந்த கனவுகளை நனவாக்கும் அளவு சொத்து சொந்தமாக சேர்த்து கொண்டு விட்டிருந்தும் பத்மினிக்கு மட்டும் மனதில் அமைதி இருக்கவில்லை. அவள் வாழ்வின் வசந்தமாகிய இளமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். அழகாகவும் சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வதற்கு அவளுக்கு பணம் தேவை. இன்றோ நாளையோ என்று வாழ்வின் இறுதி காலத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த இந்த கிழவர் முத்துசுவாமிக்கு என்னத்திற்கு இவ்வளவு பணம்? தள்ளாத காலத்தில் இந்த கிழவருக்கு ஏன் சொத்து சேர்க்க இத்தனை ஆசை? சரிக்கு சமமாக பாதி பங்கை அல்லவா இவர் அடித்து கொண்டு போகிறார். இதை தவிர்க்க ஒரு வழியும் இல்லையா என்று தனக்குள் எண்ணி மனம் வெகுண்டு சஞ்சலத்தில் தவித்து கொண்டிருந்தாள். வழக்கம் போல ஒரு நாள் மாலை அலங்காரமாக உடுத்தி கொண்டு பத்மினி தன் சிநேகிதிகளுடன் கடைத்தெருவுக்கு புறப்பட்டிருந்தாள். பாத்திரக்கடை ஒன்றின் அருகே காரை நிறுத்திவிட்டு அவர்கள் எல்லோரும் இறங்கினார்கள். அது சமயம் கடையிலிருந்து சில பெண்கள் வெளியே வந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி கடைக்காரரிடம் ஒரு ஜாமானுக்கு விலை பேசிக்கொண்டு முதுகுப்புறமாக திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அவளது இடையிலே ஒண்டிக் கொண்டிருந்த 6 மாத குழந்தையின் பால்வடியும் அழகிய முகத்தை கண்டதும் கூட வந்த சிநேகிதிகளில் ஒருத்தி மன மகிழ்ச்சியுடன், பார் பத்மினி, அந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கீச்சு குரலில் ஆர்ப்பரித்தாள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது என்று மற்றொருத்தி அதை ஆமோதித்து ஒத்துப்பாடவே பத்மினி ஆவலுடன் அந்த திக்கை நோக்கி பார்த்தாள். கரிய பெரிய விழிகளும் சுருண்ட சிகையும் எடுப்பான மூக்கும் சின்னஞ்சிறு வாயும் கொண்ட அந்த குழந்தை உண்மையிலேயே தந்த பதுமை போன்று மிகவும் அழகாக இருந்தது.
தாய்மை உணர்ச்சியால் உந்தப்பட்ட அந்த பெண்கள் மூவரும் குழந்தையை வைத்துக்கொண்டு நின்ற அந்த பெண் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டு, இந்த குழந்தைக்கு எத்தனை மாதமாகிறது? என்ன பேர்? ரொம்ப சமத்தா இருக்கே என்றெல்லாம் ஆர்ப்பரித்தனர். உன் பேர் என்னம்மா என்று கொஞ்சியபடி பத்மினியா குழந்தையின் கன்னத்தை அன்புடன் வருடினாள். குழந்தையை வைத்துக்கொண்டு நின்ற பெண் லேசாக சிரித்தாள். இது என் குழந்தை அல்ல அம்மா, எனக்கு இன்னமும் கல்யாணம் கூட ஆகவில்லை என்று வெட்கத்துடன் பதிலளித்துவிட்டு, எங்கள் பக்கத்து வீட்டு அம்மாள் குழந்தை இது. என் தாயாரும் இக்குழந்தையின் தாயாரும் நெருங்கி சிநேகிதிகள். அதோ பாருங்கள், அவர்கள் கூட அடுத்த கடையிலிருந்து திரும்பி வருகிறார்கள். அந்த நீலப்புடவை கட்டியிருக்கும் அம்மாதான் இந்த குழந்தையின் தாயார் என்று தெருவின் எதிர்ப்புறத்தை சுட்டி காட்டினாள். யாரோ தன் முதுகில் ஓங்கி அறை வைத்தது போன்ற அதிர்ச்சி பத்மினிக்கு ஏற்பட்டது. சற்று நடுத்தர வயதான ஒரு ஸ்திரீயுடன் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டு தன் ஓரகத்தி மைத்திலி எதிர்ப்புறத்திலிருந்து வருவதைக் கண்டதும் அவள் தலை சுற்றியது. மைத்திலியின் பெண் குழந்தையா இது? ஓரகத்தி குழந்தையா ஆசையுடன் போய் அருகில் சென்று கொஞ்சினோம். சேச்சே, என்ன காரியம் செய்துவிட்டோம் என்று தனக்குள் பலவும் எண்ணி வெகுண்ட அவள் பரபரப்பாக தன் சிநேகிதிகளை இழுத்துக்கொண்டு காருக்கு விரைந்தாள். வீடு வந்து சேர்ந்து வெகு நேரம் சென்ற பின்னரும் கூட பத்மினியின் உள்ளம் அமைதியை அடையவில்லை. ஒரே நிமிஷம் மட்டும் பார்த்த தன் ஓரகத்தையும் அவளது அழகான பெண் குழந்தையையும் பற்றியே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தனி கொடுத்தனம் செய்ய மங்களம் பவனத்தை விட்டு வெளியேறிய மைத்திலி ஏழ்மையினால் வாடி வதங்கி போய்விடவில்லை. 2 குழந்தைகளுக்கு தாயான போதிலும் அவள் மேனி முன்னைவிட செழிப்பாகவும் யௌனவ பூரிப்புடனும் காணப்பட்டது. கைகளிலும் கழுத்திலும் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் விட அவளது சிரிப்பிலும் பேச்சிலும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டல்லவா இருந்தது. இவையெல்லாம் பற்றி சிந்தித்த பத்மினிக்கு ஆத்திரமும் பொறாமையும் தாளவே முடியவில்லை. எல்லாவற்றையும் விட சுருண்ட கேசமும் பொக்கைவாய் சிரிப்பும் கொண்ட அந்த குழந்தையின் அழகிய முகம் அவள் நினைவில் பன்முறை தோன்றி அவளை மிக்க வேதனைப்படுத்தியது. உள்ளத்திலே எரிமலை போல் பொங்கி எழுந்த பொறாமை கனலை அடக்க முடியாது அவள் அன்று வேலைக்காரர்களிடம் எரிந்து விழுந்தாள். சித்தப்பாவிடம் முகத்தை கடுத்து கொண்டு பேசினாள். மங்களம்மாவிடம் அசட்டையாக பதில் உரைத்தாள். கடைசியில் தன் கோபத்தை தானே தாழ முடியாது ஒரு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு பட்டினியாக தூங்குவதற்கு படுத்து விட்டாள். ஆபீஸ் வேலை முடிந்ததும் பொழுதை உல்லாசமாக கழிக்க கிளப்பிற்கு சென்றிருந்த ஸ்ரீகாந்தனுக்கு அன்று ஏனோ தலை மிகவும் பாரமாக இருந்தது. அதை பாராட்டாது கொஞ்ச நேரம் நண்பனுடன் அவன் சேட் டென்னிஸில் விளையாடி முடித்தான். சில்லென்று வீசிய காற்று தாழ முடியாத ஒரு குளிரை உண்டாக்கவே அவன் அதிக நேரம் அங்கே இருக்க முடியாது வீட்டிற்கு திரும்பிவிட்டான். குளிரும் ஜுரமும் தலைவலியுமாக முனகி கொண்டு உள்ளே வந்த ஸ்ரீகாந்தன், பத்மினி இங்கே வா, படுக்கையை தட்டி போடு, எனக்கு ஜுரம் வந்துவிட்டது, அப்பப்பா என்று அரற்றி கொண்டு தடுமாறியபடி நின்றான். போர்வையை சுருட்டி எறிந்துவிட்டு எழுந்து நின்ற பத்மினி விளக்கை போட்டாள். குளிரில் வடவடவென்று நடுங்கிக் கொண்டு ஜுர வேகத்துடன் திணறியபடி நின்று கொண்டிருந்த கணவனை கண்டு அவள் மனம் கரையவில்லை. அதற்கு பதில் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. தலைவலி ஜுரம் என்றால் என்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் என்ன டாக்டரா மருந்து கொடுக்க? உங்க அக்காவுக்கு பணிவுடை செய்து முதுகு ஒடிந்து போய் கிடக்கு. சாயங்காலம் பிடித்து எனக்கும் கூடத்தான் உடம்பிற்கு சுகமில்லை என்று இறைந்தாள். தொடர்ந்து, ஏ ரங்கா, இங்கே வா, ஐயாவுக்கு படுக்கையை தட்டி போட்டுவிட்டு கீழே போய் சூடா ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடு. டாக்டருக்கு ஃபோன் செய்து கூப்பிடு, வந்து பார்த்து விட்டு போகட்டும் என்று உத்தரவிட்டு விட்டு, ஏன் நிற்பானேன், அந்த நாற்காலியில் உட்காருங்கள், எனக்கு உடம்பை என்னவோ செய்கிறது, நான் பக்கத்து அறையிலே போய் சித்த படுத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு விற்றென்று வெளியே சென்றாள். ஆரோக்கிய நிலையிலே தன் அருகில் வந்து அமர்ந்து கொஞ்சி பேசும் பத்மினி ஜுரம் என்ற வார்த்தையை கேட்டதும் அஞ்சி ஓடிவிட்டதைக் கண்டு ஸ்ரீகாந்தன் மிக்க மன அதிர்ச்சி அடைந்து போனான். இப்படியும் ஒரு மனைவி இருப்பாளா என்று அவனால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. துயரத்துடன் படுக்கை மீது சாய்ந்து கொண்டான். இத்தகைய விசித்திர சுபாவம் கொண்ட மனைவியுடன் தனது வயோதிகத்தை எண்ணி பார்த்தபொழுது அவன் உடல் பயத்தால் சிலிர்த்தது. வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு மைத்திலி சற்று ஓய்வாக இருக்க கூடத்திற்கு வந்தாள். நகரத்திலிருந்து அவர்களை பார்த்துவிட்டு போக காலையில் சுந்தரமூர்த்தி வந்திருந்தான். சற்று நேரம் வார்த்தையாடிவிட்டு திரும்பி செல்லும்போது தன்னுடன் கூட ரவியை அழைத்து கொண்டு போய் விட்டிருந்தான். ரவி மீது மிக்க பாசம் வைத்திருந்த பரமேஸ்வர ஐயர் அவனை பார்க்க விரும்பி குழந்தையை கூட்டி வரும்படி மகளிடம் சொல்லி அனுப்பியிருந்தார். அவரது அன்பு வேண்டுகோளை மைத்திலியால் தட்ட முடியவில்லை. சாயங்காலம் மறுபடி கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் அக்கா, கவலைப்படாதீர்கள் என்று உத்தரவாதம் அளித்துவிட்டு சுந்தரமூர்த்தி குழந்தையை தோளில் தூக்கி வைத்து கொண்டு போய்விட்டான்.
துருதுருவென்று விஷமங்கள் செய்த வண்ணம் வீட்டிற்குள் வளைய வந்து கொண்டிருந்த ரவி அங்கு இல்லாததால் மைத்திலிக்கு வீடே வெறிச்சென்று தோன்றியது. 7 மாதமாக வளர்ந்து விட்டிருந்த அவளது பெண் குழந்தை ஜெயஸ்ரீ சுகமாக தொட்டிலில் நித்திரை செய்து கொண்டிருந்தாள். ஏதோ சிந்தித்த வண்ணம் தொட்டில் சங்கிலியை பிடித்து கொண்டபடி தன் அருமை மகளின் களங்கமற்ற இனிய வதனத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள் மைத்திலி. குழந்தை ஜெயஸ்ரீ நாளுக்கு நாள் மிகவும் செழுமையாகவும் அழகாகவும் வளர்ந்து வந்து கொண்டிருந்தாள். சாயலில் தந்தையைப் போலிருந்த அவள் வருங்காலத்தில் மிகவும் அழகானதொரு யுவதியாக வளருவாள் என்ற நம்பிக்கை மைத்திலியின் தாய் உள்ளத்தை பெருமிதத்தில் பூரிக்கச் செய்தது. தன் 2 குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றி அவள் சிறிதும் அஞ்சவில்லை. வறுமை, துயரம் என்ற படிகளை கடந்து அவர்களது வாழ்க்கை சுபிட்சம் என்ற குறிக்கோளை நாடி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் வந்தது. நீலகண்டன் சொந்தமாக ஆரம்பித்திருந்த வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்பட்டிருந்தது. அதன் பயனாக தனது வருவாயை உறுதி செய்து கொள்ளவும் இன்னும் பல முயற்சிகளில் பாடுபட்டு ஓடி உழைக்கவும் எண்ணி அவன் முதலாக தான் அடைந்த லாபத்தின் தொகையை போட்டு ஒரு பழைய மோட்டார் வண்டியை வாங்கியிருந்தான். 4 பழைய சக்கரங்களும் தகர டப்பாவை போன்ற உடலும் கொண்டிருந்த போதிலும் பூமி மீது உருண்டு ஓடுகின்றதல்லவா, அதுவரை இந்த வாகனத்திற்கு ஈடு ஏதும் இல்லை என்று அவன் தனது மோட்டார் வாகனத்தை பற்றி பரிகாசமாக அடிக்கடி புகழ்ந்து கொண்டான். வியாபார விவகாரங்களை பற்றியும் செலவு செய்யும் முறைகளை பற்றியும் மைத்திலி கணவனிடம் தர்க்கம் செய்யவில்லை. குழந்தைகள் 2ற்கு தந்தையாகிவிட்ட கணவனுக்கு வாழ்க்கையில் பொறுப்பு தெரியாதா என்ன என்று அவள் மௌனமாக அவன் செய்து வந்த காரியங்களில் எப்பொழுதும் ஒத்துழைத்து வந்தாள். ஆகவே அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் அமைதி நிறைந்ததாகவும் இருந்தது. நெற்றி மீது துளிர்த்து வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு மைத்திலி இன்ப பெருமூச்சு எறிந்த வண்ணம் கூடத்து பெஞ்சு மீது உட்கார்ந்தாள். ஜெயஸ்ரீக்கு அணிவித்து அழகு பார்க்க அவள் ஆரம்பித்திருந்த ஸ்வெட்டர் சொக்காய் இன்னமும் பூர்த்தியாகவில்லை. கைக்கு எட்டும் உயரத்தில் இருந்த ஷெல்ஃப் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஸ்வெட்டரை எடுத்துக்கொண்டு அவள் தைக்கத் தொடங்கினாள். தன் அருமை மகளின் வருங்காலத்தை பற்றி பல இன்பக் கனவுகள் அவள் உள்ளத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிக் கொண்டிருந்தன. வாயிற்கதவை யாரோ பரபரப்பாக இடிக்கும் சத்தம் கேட்டு அவளது சிந்தனைகள் சிதறி ஓடின. திடுக்கிட்டு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நீலகண்டன் பகல் சாப்பாட்டிற்கு திரும்பி வர இன்னமும் நேரமாகவில்லை. சுந்தரமூர்த்தி சாயங்காலம் வருவதாக சொல்லியிருந்தான். வந்திருப்பது யாராக இருக்கும் என்று ஒரு கணம் அவள் மனம் பதட்டமடைந்தது. அம்மா அம்மா என்று பழக்கமாகி விட்டிருந்த ஒரு குரல் தொடர்ந்து எழவே அவள் கையில் இருந்த ஸ்வெட்டரை கீழே போட்டுவிட்டு விரைந்து சென்று கதவை திறந்தாள். மங்களபவனத்தின் கார் டிரைவர் சின்னமுத்து வெளியே நின்று கொண்டிருந்தான். 2 நாள் காய்ச்சலில் அவதிப்பட்டவன் போல் அவன் முகம் சோர்ந்து காணப்பட்டான். உள்ளே வாப்பா, என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று சாவதானமாக வினவிவிட்டு கதவை நன்றாக திறந்து அவனுக்கு வழிவிட்டாள். அம்மா என்று அரற்றிய சின்னமுத்து மேற்கொண்டு பேச முடியாமல் திணறினான். துயரம் தாழ முடியாத அவனது தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் தாரையாக பெருக்கெடுத்து ஓடியது. தோளின் மீது போட்டிருந்த அழுக்கு படர்ந்த துண்டை எடுத்து உதறி முகத்தை துடைத்து கொண்டு, அம்மா, எஜமானர் நம்ம எல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டாரம்மா என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாது சிறு குழந்தையைப் போல் விக்கி விக்கி அழுதாள். அண்ட சராசரங்கள் அனைத்தும் கிடுகிடுவென்று ஒரு கணம் அதிர்ந்து ஆடி நின்றது போன்ற ஒரு பிரம்மை மைத்திலிக்கு ஏற்பட்டது. சின்னமுத்து, எஜமானருக்கு என்ன நேர்ந்தது? விவரமாக சொல்லப்பா என்று வற்புறுத்தி பதட்டமாக வினவினாள். அவளது நெஞ்சு படபடத்தது. சொல்ல என்னமா இருக்கிறது? எஜமானர் நேற்று இரவு 10 மணிக்கு காலமாகி விட்டாரம்மா என்று கூறிவிட்டு சின்னமுத்து ஓவென்று அலறினான். ஸ்ரீமான் திவாகரன் இறந்து விட்டாரா? உண்மையாகவா? அவருக்கு உடம்பிற்கு என்ன? ஊரிலிருந்து எப்பொழுது திரும்பி வந்தார் என்று மைத்திலி துடித்து கொண்டே கேட்டாள். எதிர்பாராத இந்த செய்தி அவளது மேனியை பயத்தால் ஒடுங்கச் செய்தது. அயல் நாட்டு யாத்திரையிலிருந்து முந்தான நாள் காலைதான் கல்கத்தாவுக்கு பிளேனில் திரும்பி வந்தாரம்மா. வந்ததும் தான் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து நம்ம பெரியம்மாவோடு டெலிஃபோனில் கூட பேசினாரம்மா. ஒரு நாள் அங்கே தங்கிவிட்டு வரப்போவதாக சொன்னாராம். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் அம்மா. மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மார்வலி என்று மயக்கமாக விழுந்து விட்டாராம். ஆஸ்பத்திரியிலே உடனே சேர்த்துவிட்டு நம் கம்பெனி பிரான்ச் மேனேஜர் தந்தி கொடுத்தார். எஜமானி அம்மா பதறி போய் தம்பி ஸ்ரீகாந்தன் அவர்களை பிளேனிலே உடனே அனுப்பினாங்க. ஒரு நாள் முழுவதும் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்துச்சான். நேற்று ராத்திரி மறுபடியும் ஒரு முறை நெஞ்சுவலி வந்து 10 மணிக்கு உயிர் போயிடுச்சான். வாட்ட சாட்டமாக நல்லா இருந்தவர் மாரடைப்பு நோயால் மாயமாக போயிட்டாரம்மா. நடுராத்திரி அங்கிருந்து சின்னையா டெலிஃபோனில் பேசினார்.
காலை பிள்ளைனுக்கு அம்மா போயிருக்காங்க. ஐயா ஊருக்கு போனதுலேருந்து நான் ராத்திரி கூட வீட்டுக்கு போகிறதில்ல. அம்மாவுக்கு உடம்பு ஜாஸ்தி ஆயிட்டா அவசரமாக டாக்டர் வீட்டுக்கு போக நேர்ந்தாலும் நேரும்னு சாப்பிட்டுட்டு ஷெட்டில் நான் பங்களாவிலேயே விழுந்து கிடக்கிறது உண்டு. நாளைக்கு காலையில் வண்டியில் வரப்போகிறார். போய் ஐயாவை கூட்டி வரப்போகிறோம் என்று சந்தோஷமாக இருந்தேன். அம்மா, 17 வருஷமா ஐயா கிட்ட வேலை செய்து வந்தேன். பெத்த மகன் போல் பிரியமா இருந்தார். கடுமையாக ஒரு சொல் சொன்னவர் அல்ல அம்மா. அவர் மூஞ்சியை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே என்று அரற்றி விற்று குமுறி அழுதான் சின்னமுத்து. எஜமானிடம் விசுவாசமும் அன்பும் மிகுந்த அந்த எளிய மனிதனின் துயரம் மைதிலியின் உள்ளத்தை பாகாய் கரையச் செய்துவிட்டது. சின்னமுத்து, நானும் அந்த பாவத்தை செய்து விட்டிருக்கிறேனே. முக தரிசனம் கூட கிடைக்காது போய்விட்டதே. காரியமெல்லாம் கல்கத்தாவிலேயே நடக்கப் போகிறது என்று கூறுகிறாய். எனக்கு இப்பொழுது என்ன செய்வதென்றே புலப்படவில்லை என்று கூறிவிட்டு பொலபொலவென்று கண்ணீர் வடித்தாள். உண்மையா இது? நற்குணமும் பரந்த உள்ளமும் தர்மசீலருமான ஸ்ரீமான் திவாகரன் மாரடைப்பில் இறந்து போனாரா என்று தனக்குள் பல பல எண்ணி துயரத்தினால் அவள் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். பகல் போஜனத்திற்காக நகரத்திலிருந்து அப்பொழுதுதான் நீலகண்டன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். தொலைவில் வரும் முன்னே முன்னெச்சரிக்கை செய்த அவனது பழைய மோட்டார் வண்டி பலவிதமான சப்த ஜாலங்களை எழுப்பிய வண்ணம் தெரு புழுதி முழுவதையும் கிளப்பி பறக்க விட்டு கொண்டு வாயிலில் வந்து நின்றது. உற்சாகத்தினால் சற்று பருத்து விட்டிருந்த அவனது உடலை அச்சிறு வண்டியிலிருந்து கொஞ்சம் கஷ்டத்துடன் வெளிப்படுத்தி கொண்டு சிரித்த முகத்துடன் இறங்கி வந்தான் அவன். தன் அருமை மகளுக்கு ஆசையுடன் வாங்கி வந்த பொம்மை கரடியை தூக்கி கொண்டு, ஹலோ மைதிலி என்று இறைந்து கூவியபடி அழைத்தபடி உள்ளே வந்து நின்றான். மனைவியின் சிவந்த கண்களையும் கண்ணீரையும் கண்டு திடுக்கிட்டு, மைதிலி, என்னம்மா என்ன என்று ஆத்திரமாக கேட்டுக்கொண்டே அருகில் ஓடி வந்தான். சின்னையா, எஜமானர் நம்மையெல்லாம் மோசம் செய்து விட்டார் என்று விக்கி கொண்டு அழுத சின்னமுத்து அவனுக்கு விஷயத்தை எடுத்து கூற முன்வரவே கன்னத்தில் வழிந்த கண்ணீரை சமாளித்து கொள்ளும் நிமித்தம் மைதிலி சமையல் அறைக்குள் சென்றாள். அமைதி நிறைந்த உள்ளத்திற்கு அதிர்ச்சி ஊட்டிய இந்த துயரச் சுமையை அவளால் தாழ முடியவில்லை. நெஞ்சு இரண்டாகிவிடும் போல் வேதனை மனத்தை அழுத்தவே தலையை கைகளால் பிடித்து கொண்டு மைதிலி தரை மீது உட்கார்ந்து விட்டாள். சின்னமுத்து விவரமாக கூறிய துக்க செய்தியை கேட்ட நீலகண்டன் செய்வதென்னவென்று அறியாது சிறிது நேரம் ஸ்தம்பித்து போய் நின்றான். தன் சகோதரி மங்களத்திற்கு ஏற்பட்ட இந்த மகத்தான துக்கம் அவனது நெஞ்சை பிளந்தது. மைதிலியைப் போல் கண்ணீர் விட்டு கதறி அழ அவனால் முடியவில்லை. எனினும் பைத்தியம் பிடித்தவன் போல் கூடத்தின் தரை மீது தனக்குள் முணுமுணுத்தபடி முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். தன் துயரத்தை ஒருவாறு அழுது புலம்பி தீர்த்து கொண்ட பின்னர் சின்னமுத்து கண்களை துடைத்து கொண்டு பின்னொரு சமயம் பார்க்கிறேன் என்று சுருக்கமாக கூறி விடைபெற்று கொண்டு வெளியேறிவிட்டான். கதவை தாளிட்டு கொண்டு சமையல் அறைக்குள் வந்த நீலகண்டன் துயரம் தாழ முடியாது மனைவி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அனாதை சிறுவனாக சகோதரி ஆதரவில் வளர்ந்த நாட்களிலிருந்து கடைசி வரை ஸ்ரீமான் திவாகரன் தன்பால் காட்டி வந்த பரிவையும் மரியாதையையும் எண்ணி அவன் உள்ளம் குமுறி புலம்பியது. மைதிலி என்று துயரத்தால் அரற்றியபடி சிறு குழந்தையைப் போல் அவள் தோள் மீது தலையை வைத்து சாய்ந்து கொண்டான். சிறிது நேரம் கண்களை மூடியபடி துயரவசப்பட்டு விட்டிருந்த அவன் முடிவில் ஏதோ நினைத்து கொண்டவன் போல, மைதிலி, அக்காவை பார்க்க வேண்டும். ஐயோ, என் அக்கா எப்படி அதை சகிக்கிறாளோ, வா போய் பார்ப்போம் அவளை என்று அரற்றியபடி அவள் தோலை பிடித்து ஆவேசம் வந்தவன் போல் குலுங்கினான். கண்ணீரை துடைத்து கொண்டு மைதிலி எழுந்து நின்றாள். துயரம் தாழ முடியாது தன் சுருண்ட கேசத்தை வெறி பிடித்தவனாக பற்றி நின்ற தன் கணவன் அருகே நெருங்கி, அக்காவை போய் பார்த்து இது சமயம் அவர்களது துயரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். கட்டாயம் நாம் அக்காவை போய் பார்த்து வர வேண்டும் என்று கூறிவிட்டு அவனது கரத்தை ஆறுதலாக பற்றி கொண்டாள். பண்ணி பண்ணி பலவும் பேசாவிடனும் அந்த தம்பதிகளின் உள்ளமும் ஸ்ரீமான் திவாகரனது மறைவை எண்ணி ஆறா துயரமடைந்தது உண்மையே ஆகும். ஸ்ரீமான் திவாகரன் இறந்து 15 தினங்கள் ஓடிச் சென்று விட்டன. காரியங்கள் யாவையும் முடித்து கொண்டு மங்களம் முதலானவர்கள் ஊருக்கு திரும்பிவிட்டதை கேள்வியுற்றதும் நீலகண்டன் அன்று மாலையே ஓடி தன் சகோதரியைக் கண்டு ஆறுதல் மொழி கூறி வர மிகவும் துடித்தான். வீட்டை பூட்டி கொண்டு தம்பதிகள் இருவரும் தங்களது பழைய மோட்டார் வண்டியில் நகரத்திற்கு புறப்பட்டார்கள். துக்கம் விசாரிக்க செல்லும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து போவது நல்லதல்ல என்று எண்ணிய மைதிலி வழியில் இருவரையும் தங்கள் சிநேகிதரான பரமேஸ்வர ஐயர் வீட்டில் சீதா அம்மாள் கண்காணிப்பில் விட்டுவிட்டு வந்தாள். வெளிப்புறத்து கேட்டை தாண்டி கொண்டு அவர்களது வாகனம் தோட்டத்திற்குள் மெல்ல ஊர்ந்து வந்து நின்றது. வண்டியின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய நீலகண்டன் சுற்றுமுற்றும் பார்த்தான்.
ஸ்ரீமான் திவாகரனது பிரிவால் துக்கத்தில் மூழ்கிவிட்டது போல் பங்களா கலையின்றி சோபை இழந்து காணப்பட்டது. தலையை குனிந்து கொண்டு தோட்டத்திற்குள் வளைய வந்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் யாவரும் அவர்கள் வந்ததை கவனிக்காதது போன்ற பாவனையில் இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருந்தனர். மைதிலி, எனக்கு உள்ளே போக கொஞ்சம் அச்சமாகவே இருக்கிறது என்று மெல்லிய குரலில் நீலகண்டன் கூறிவிட்டு பெருமூச்செறிந்தான். இடையே ஏற்பட்ட பிரிவிற்கு பிறகு மீண்டும் அந்த வீட்டிற்குள் சுதந்திரமாக நுழைந்து செல்ல அவனது கால்கள் கூசின. மனதில் ஒரே திகில் ஏற்பட்டது. மைதிலிக்கும் அவ்வாறே பயமும் திகிலும் உள்ளத்தை குலுக்கிக் கொண்டிருந்தன. எனினும் அவள் தன் உணர்ச்சிகளை சாமர்த்தியமாக அடக்கிக் கொண்டு, நமது கடமையை செய்ய நாம் வந்திருக்கிறோம், ஏன் அச்சப்பட வேண்டும் என்று தைரியமாக கூறிக்கொண்டு வண்டியிலிருந்து இறங்கினாள். கணவனும் மனைவியும் முன் ஹாலுக்குள் நுழைந்தவுடனே எங்கிருந்தோ ஓடி வந்தான் ஒரு வேலைக்கார பையன். உங்களை சின்னம்மா இங்கேயே உட்காரும்படி சொன்னாங்க என்று உத்தரவிட்ட வண்ணம் ஹாலில் கிடந்த ஒரு ஆசனத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டினான்.